நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்ஜினியர் பணிகளுக்கு தேர்வு அறிவிக்க போகிறதாக டிஎன்பிஎஸ்சி செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்ஜினியரிங் சார்நிலை பணிகளுக்கான போட்டித் தேர்வு ஜூன் 6 நடத்தப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள இன்ஜினியரிங் சார்நிலை பணிகளுக்கான போட்டித் தேர்வு ஜூன் 6 நடத்தப்படும். இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மார்ச் 5 துவங்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் மார்ச் 5 தொடங்குறாங்க. ஏப்ரல் 4 தேர்வுக்கு விண்ணப்பித்து விட வேண்டும். ஏப்ரல் 4 அப்ளிகேஷன் போட்டணும். இந்த விவரங்களை டிஎன்பிஎஸ்சியோட www.tnpsc.gov.in டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அந்த இணையதளத்தில் மார்ச் 5 வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, எந்த ஒரு தேர்வுக்கும் குறைந்தது 6 மாதத்துக்கு முன்பையாவது அட்லீஸ்ட் நம்ம தயாரான நிலையில் இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் அப்படின்ட்டு அமைதியாக இருந்துடாதீங்க. அப்பப்போ டச்சில் இருந்தால் தான் ஏதோ ஒரு பணிக்காக நாம் வெற்றி அடைய முடியும். சரிங்களா? அப்பப்போ பொது அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க. குறைந்தது அந்த டச்சில் 1 மணி நேரமாவது, இன்றைய காலகட்டத்தில் 1 மணி நேரமாவது படிச்சுக்கிட்டே இருங்க. கரண்ட் நியூஸ் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். எக்ஸாம் கிட்ட வர நேரத்தில் கடைசி 6 மாதம் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி எதுவாக இருந்தாலும் சரி, கடுமையாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் படிக்காம விடாதீங்க. 8 மணி நேரம் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? தேர்வுக்கு அறிவிக்காத முன்னெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னே இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க டெட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. மற்ற கான்ஸ்டபிள், போலீஸு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறவங்க மற்ற தேர்வுகளை எளிதாக, தமிழ்நாட்டில் நடக்கிற எக்ஸாமை எளிதாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.